நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. மூக்குல எதை சொருகி வச்சிருக்க? அதை முதல்ல எடு. பார்க்க நல்லல. அப்ப நீங்க பார்க்காதீங்க. உங்களை பார்க்க சொன்னதா என்ன? அப்புறம் இது பிபி லோவா இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சாப்பிடவே இல்லைல்ல, பட்னியாவே இருந்தேன். காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. அதான் எப்படி? அம்மா, உனக்கு ஏதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கான்னு? அண்ணியன் மாதிரி அடிக்கடி மாறுற. எதுக்கு நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க? முதல்ல நீ விரதம் இருக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் விரதம் இருக்குன்னு சொன்ன, அப்புறம் கையில பிளேட்டோட நின்றுட்டு இருந்த, அப்புறம் விரதத்தை கண்டினியூ பண்ண. அந்த ரஜத் ஊட்டி விட்டதும் விரதத்தை முடிச்சுக்கிட்ட. இப்ப நீ சாப்பிடலன்ற? நீங்க பாத்தீங்களா ரஜத் சாப்பாடு ஊட்டினதை? நீங்க பாத்தீங்களா? அவன் எதை ஊட்டி விட்டா இல்லங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்த தூணுக்கு பின்னாடில இருந்து நீ வெளியே வந்ததை நான் பார்த்தேன். உன் வாயை மின்னுகிட்டு இருந்த. எதையோ சாப்பிட்டு வந்தங்கிறது தெளிவா தெரிஞ்சது. இந்த விஷயக்கா ஏன் இப்படி பண்ணா? அவ என்னை காப்பாத்த நினைக்கிறாளா, இந்த பிரச்சனையை அதிகப்படுத்த பாக்குறாளா? ஒரு நிமிஷம், மூக்குல இருந்து ரத்தம் வருது. எவ்வளவு நேரமா கண்ணாடியை பார்த்துட்டு இருந்த. இது கூட உனக்கு தெரியாது. என்ன பண்ற நீ? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு லோ பிபி, அதான் இப்படி வருது. ஓகே, கம்மியா. இங்க உட்காரு. ஐயோ விடுங்க. உட்காருன்னு சொல்றல. இங்க பாரு, தலையை நிமித்து. எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆமாமா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இப்ப நான் சொல்றது மட்டும் செய். மேல பாரு, ரத்தம் வரது ஸ்டாப் ஆயிடும். சரி, நான் போய் டாக்டர் கூப்பிடுறேன். ஐயோ, நீங்க டாக்டர்லாம் ஒன்னும் கூப்பிட வேண்டாம். இது நார்மல் தான். நான் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டேன்னா சரியா போயிடும். ஸ்வீட்டாவா? என்கிட்ட சாக்லேட் இருக்கு. எனக்கு எந்த சாக்லேட்டும் பிடிக்காது. எனக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாக்லேட் தான் பிடிக்கும். இந்தா. உனக்கு இதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்தா சாப்பிட. Thank you. நிச்சயமா இது லோ பிபி தானா? Are you sure? நான் இப்பதானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா உண்மையை சொல்லல. லிசன் பிருந்தா, என்ன என்னைக்கும் நீ என்ன உன் புருஷனை ஏத்துக்க விரும்பலன்னு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. தேவையில்லாம டிலே பண்ணாத பிருந்தா, இதான் காரணம். ஆனா நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு தெரியுமா? நம்ம கல்யாணத்தை தான் நீ மதிக்கல. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையாவது நீ கொஞ்சம் மதிச்சிருக்கலாம். பொய்க்கு மேல போய் எல்லாத்தையும் மறைக்கிறது. ஆனா உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லியிருக்கேன். நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்றதுக்கும் சொன்னதை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேவ் பாரேக். அப்படி நான் என்ன பண்ணேன்? நான் கொடுத்த வார்த்தையை எப்ப மீறி இருக்கேன்? பிரச்சனைக்கு காரணம் நீதான் பிருந்தா. போய் சொல்றதும் நீதான், நம்பிக்கையை உடைக்கிறது நீதான், ஏமாத்துறதும் நீதான். Really? Yes, really. இதுக்கு மேலே போய் சொல்றது பிருந்தா. எனக்கு இதுக்கு மேல உன்னால எதையும் மறைக்க முடியாது. முதல்ல நான் என்ன மறைச்சேன் அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். நீ பிரெக்னெண்டா இருக்கிறதையும் மறைச்சிருக்க. What? ஆமா. And you also know that. உனக்கு தெரியும். இப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிருந்தா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்தீங்களா? அதனால தான் இந்த மாதிரி மூளை குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? சரி விட. ஆதாரத்தோட இப்ப நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இது என்னன்னு தெரியுமா? நீ யாருக்கு தெரியாம எடுத்திருக்கிற பிரெக்னன்சி டெஸ்ட்.